இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. டிசம்பர் 23 ஜைன் ரயான் தயாரின் தண்டனையை ஒத்திவைப்பதற்கான விண்ணப்ப முடிவு. ஜைன் ராயன் அப்துல் மாத்தின் தாயாரின் தண்டனையை ஒத்திவைப்பதற்கான விண்ணப்ப முடிவை வழங்க ஷா அலாம் உயர்நீதிமன்றம் டிசம்பர் 23 நிர்ணயித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது மகனுக்கு உடல் அளவில் காயம் ஏற்படும் அளவிற்கு அலட்சிய போக்குடன் நடந்து கொண்ட காரணத்திற்காக 30 வயதுடைய இஸ்மாரினா அப்துல் மனாஃபிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட தண்டனையை ஒத்திவைக்க நீதிமன்றத்திற்கு சிறப்பு தேவை எதுவும் இல்லாததாக அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் ராஜா சைசுல் ஃபாரிடா ராஜா சஹருடின் வாதத்தை செவிமடுத்த பின்னர் நீதிபதி டத்தோ அஸ்லாம் ஜைனுடீனுடன் அந்த தீர்ப்பை வழங்கினார். தண்டனையை ஒத்திவைக்க கோரிய முறையீட்டாளர்களின் விண்ணப்பத்தை நிராகரிப்பதில் பெட்டலிஞ்சயா செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி தவறு செய்ததற்கான ஆதாரங்களையும் இஸ்மானிரா தரப்பு காட்டவில்லை என்ற வாதத்தை ராஜா சைசுல் ஃபாரிடா முன்வைத்தார். இந்திய சமுதாயத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மித்ரா நேரடியாக பொறுப்பேற்கும். இந்திய உருமாற்று பிரிவு மித்ரா வியூக தலையீட்டு அணுகுமுறை மூலம் இந்திய சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடியாக பொறுப்பேற்கும் நிறுவனமாக தொடர்ந்து நிலைத்திருக்கும். மித்ரா ஒதுக்கீடுகளை மற்ற செயல்பாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவது கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து விலகுவது அல்ல. மாறாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கீகரித்த நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு இயக்க முறையாகும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெளிவுபடுத்தினார். நேற்று மேலவையில் 2026 ஆண்டு வரவு செலவு சட்ட மசோதாவின் விவாதத்தை நிறைவு செய்யும் போது ரமணன் அவ்வாறு கூறினார். இந்நாட்டில் இந்திய சமூகத்திற்கான மேம்பாட்டு ஒதுக்கீட்டு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரிங்கிட்டை மட்டும் உட்படுத்தியது இல்லை. அத்தனை இனங்களும் பயனளிக்கும் வகையில் அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் பல்வேறு ஒதுக்கீடுகளும் அதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மலாக்காவில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 குடும்ப உறுப்பினர்கள் புக்கிட் அமானில் வாக்குமூலம். மலாக்கா டோரியான் துங்காலில் கடந்த மாதம் 24 போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 ஆடவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் நேற்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் தங்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். நேற்று காலை மணி 11:45 அம்மூவரின் குடும்ப உறுப்பினர்கள் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்திற்கு வந்தனர். சம்பவத்தின் போது குரல் பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட கை தொலைபேசியை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைத்ததாக அவர்களின் பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் தெரிவித்தார். கடந்த நவம்பர் 24 மலாக்கா டோரியான் துங்காலில் உள்ள ஒரு செம்பனை தோட்டத்தில் போலீசாரை நோக்கி பாராங்கத்தியை வீசிய சம்பவத்தில் 24 முதல் 29 வயதுடைய 3 ஆடவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதிகாலை 4:30 மணிக்கு நிகழ்ந்த இச்சம்பவத்தில் கார்பரல் பதவி கொண்ட 30 வயதான போலீஸ் அதிகாரியிடம் இடது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனிடையே போலீசாரின் நடவடிக்கையில் அதிருப்தி அடைந்த பாதிக்கப்பட்ட 3 ஆடவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க தமது தரப்பு ஒரு சிறப்பு குழுவை அமைத்துள்ளதாக கடந்த டிசம்பர் 4 புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். முதன்மை சேவைகளுக்கான ஆடை கட்டுப்பாட்டு சுற்றறிக்கை மறு ஆய்வு செய்யப்படும். அணிந்திருந்த உடை காரணமாக 2 பெண்கள் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்க அனுமதிக்கப்படவில்லை. 2020 ஆண்டு டிசம்பர் 1 வெளியிடப்பட்ட சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வளாகங்கள் போன்ற முன்னணி சேவைக்கான ஆடை விதிகள் சுற்றறிக்கையை அரசாங்க தலைமை செயலாளர் அலுவலகம் மறு ஆய்வு செய்யும். இன்றைய அமைச்சரவையின் முடிவின் அடிப்படையில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார வளாகங்கள் உட்பட சில முன்னணி சேவைக்கான சுற்றறிக்கையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவது குறித்து அரசாங்க தலைமை செயலாளர் தான்சி ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் அந்த மதிப்பாய்வை செய்வார் என்று தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் கூறினார். விரைவில் புதிய அறிக்கைகளும் சுற்றறிக்கைகளும் வெளியிடப்படும் என்று பார்க்கலாம் என்று அவர் தெரிவித்தார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அதனை தெரிவித்தார். பாதுகாப்பு பிரச்சனைகள் குறித்து போலீஸ் புகார் அளிக்க விரும்பும் எந்த ஒரு தனிநபர் மீதும் தடை விதிக்கப்படக்கூடாது என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியதை டத்தோ ஃபாமி சுட்டிக்காட்டினார். கனரக வாகன ஓட்டுநர்களின் தரவுதளத்தை உருவாக்க போக்குவரத்து அமைச்சர் திட்டம். அமலாக்கத்தை வலுப்படுத்தவும் ஓட்டுநர்களிடையே விதிமுறைகளை கடைபிடிக்கும் பழக்கத்தை மேம்படுத்துவதை உறுதி செய்யவும் கனரக வாகன ஓட்டுநர்களின் தரவுதளத்தை உருவாக்க போக்குவரத்து அமைச்சர் திட்டமிட்டுள்ளது.
நிர்வகிப்பு நிறுவனங்களை நிர்ணயிப்பதற்கு முன்னர் ஓட்டுநர்களின் பின்னணி உட்பட தகவல்களை அந்த தளம் ஏற்படுத்தும் என்று போக்குவரத்து துணை அமைச்சர் டாக்டர் ஹஸ்பி அபிபுல்லா தெரிவித்தார். நிர்வகிப்பு நிறுவனங்கள் தரமான ஓட்டுநர்களை நியமிப்பதையும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிப்பதையும் உறுதி செய்வதற்கான ஒரு முயற்சியாக இத்தளம் உள்ளதாக டாக்டர் ஹஸ்பி ஹசிபுல்லா தெரிவித்தார். இந்த நிகழ்நேர இலக்கவியல் சோதனைகள் மூலம் இந்நடவடிக்கையின் போது கனரக வாகன ஓட்டுநர்கள் விதிகளை மீறும் அபாயத்தை குறைக்கலாம். மேலும் நேரடி கண்காணிப்பை நம்பி இருப்பதை குறைக்கும் அதே வேளையில் அமலாக்கத்தை மிகவும் துல்லியமாக காணலாம் என்றார் டாக்டர் ஹஸ்பி ஹபிபுல்லா. அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டிற்கு பதிலாக போக்குவரத்து தொடர்பான சட்ட அமலாக்கத்தில் மனித வளங்களை சார்ந்திருப்பதை குறைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து செனட்டர் டத்தோ சலைஹுடின் சாடின் எழுப்பிய கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். ஷா அலாம் வழித்தடத்திற்கான LRT சேவை ஒத்திவைப்பு. இவ்வாண்டு டிசம்பர் 31ஆம் தேதி செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கும் ஷா அலாம் வழித்தடத்திற்கான இலக்கு ரயில் LRT சேவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. LRT சேவை இன்னும் சோதனை மற்றும் பாதுகாப்பு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதால் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவை உரிமத்திற்கான விண்ணப்பத்தை தரை பொது போக்குவரத்து நிறுவனம் APAD செய்வதற்காக தொழில்நுட்ப ஆவணங்களை சமர்ப்பிக்கும் முன்னர் சோதனை முன்னோட்டம், தவறு இல்லாத ஓட்ட சோதனை மற்றும் சோதனை செயல்பாடு ஆகியவை இதில் அடங்கும் என்று செத்தியா உத்தாமா LRT 3 நிறுவனம் SUL RT3 இத்திட்ட இயக்குநராக நர்பாடி காவங் தெரிவித்தார். வழித்தடத்தில் ரயில் முறையாக நிற்க தவறுவது, அதன் விளைவாக கதவுகள் செயல்படாமல் இருப்பது, அடுத்த நிலையத்திற்கு தொடர முடியாமல் போவது, மென்பொருள் தவறுகள் மற்றும் அமைப்பு சீர்குலைவுகள் என மொத்தம் 33 சிக்கல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பட்ரிக் அவாங் தெரிவித்தார். பிரதான ரயில் அல்லது கோல்டன் ட்ரெயின் ஆகியவற்றை உட்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை எந்தவித தோல்வியும் இல்லாமல் 4000 கிலோமீட்டர் இடைவிடாமல் செயல்பட்டது. 2,38,50,000 ரிங்கிட் மதிப்புள்ள 5 திட்டங்களுக்கு அரசாங்கம் ஒப்புதல். 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் நாட்டின் இந்திய நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட சுமார் 2,38,50,000 ரிங்கிட் மதிப்புள்ள 5 திட்டங்களுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் 270க்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக முதலீடு, வாணிபு மற்றும் தொழில்துறை அமைச்சர் மிதியின் துணை அமைச்சர் லியூ சின் தாங் தெரிவித்தார். 1980 முதல் 2025 செப்டம்பர் மாதம், குறிப்பாக ஜூன் மாதம் வரையில் இந்தியாவிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளை உள்ளடக்கிய உற்பத்தி திட்டங்களின் மதிப்பு 4,880 கோடி ரிங்கிட்டாக இருந்ததாக லியூ சின் தாங் தெரிவித்தார். மருந்துகள், மருத்துவ சாதனங்கள், ரசாயனங்கள், ரசாயன பொருட்கள், உலோக உற்பத்தி, எண்ணெய் வேதிப்பொருட்கள், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் 176 திட்டங்களை உள்ளடக்கியது. இந்த ஒட்டுமொத்த முதலீடு 16,000க்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது என்றார் அவர். தாய்லாந்து, கம்போடியா முதல் 514 பள்ளிகள் மூடப்பட்டன. தாய்லாந்து, கம்போடியா இடையே மீண்டும் ஏற்பட்டிருக்கும் மோதலை அடுத்து எல்லைப் பகுதியில் உள்ள 514 பள்ளிகள் மூடப்பட்டதாக கம்போடியா அரசாங்கம் தெரிவித்தது. செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி மொத்தம் 514 பள்ளிகள் மூடப்பட்டதால் சுமார் 1,30,000 மாணவர்களும் 4,650 ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி, இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலில் ஓட்டர் மீன்சே, பிரியா விஹார் மற்றும் பாண்டே மீன்சே ஆகிய மாகாணங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தொடங்கிய இந்த மோதலில் 7 கம்போடிய பொதுமக்கள் உயிரிழந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சின் துணை செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான லெப்டினன்ட் ஜெனரல் மாலி சோசிட்டா அறிவித்திருந்தார்.